நான் உங்க நாகராஜ். இந்த வருஷம் தேர்தல் நடக்க போகுது. அடுத்து யாரு ஆட்சிக்கு வர போறாங்க அப்படின்னு எல்லாரும் ஆர்வமா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்துல முருகரின் ஆட்சி தான் அடுத்து வரப்போகுதுன்னு ஒரு சாமியார் சொல்லியிருக்காரு. 80 வயசான அந்த சாமியார் தன்னால சாகாம மறுபடியும் சின்ன வயசு பையனா வாழ முடியும்னு சொல்லியிருக்காரு. இனி வரப்போகுது முருகரின் ஆட்சி. நான் தான் முருகரின் அவதாரம். எண்பது வயது சாமியாரின் அதிரடி அறிவிப்பு. கலியுகத்தில் வாழும் ஒரே ஒரு சித்தர் முருகபெருமானின் அவதாரம். இது சத்தியம். நான் இன்னைக்கு திருச்சி பக்கத்துல இருக்கிற துறையூருக்கு போயிட்டு இருக்கேன். நான் என்னோட அசைன்மெண்ட்டை முடிச்சுட்டு சென்னைக்கு திரும்பிக்கிட்டு இருக்கிற நேரத்துல திடீர்னு ஒரு செல்போன் அழைப்பு நம்ம 3வது கண் ஆபீஸ்ல இருந்து எனக்கு வந்தது. சாகா வரத்தோட வாழ போறதா அறிவிப்பு கொடுத்திருக்கிற ஒரு சாமியார் தமிழ்நாட்டுல முருகரோட ஆட்சி தான் வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காரு. அவரோட பெயர் ஆறுமுக அரங்கமகா தேசிக சாமிகள். இவர் இருக்கிற ஓங்கார்குடில் அப்படிங்கிற இடம் துறையூர்ல இருக்கு. வித்தியாசமா இருக்கிற இந்த அசைன்மெண்ட்டை ஷூட் பண்ணுங்கன்னு ஒரு அவசர உத்தரவா சொல்லிட்டதால அந்த சாமியார் இருக்கிற துறையூருக்கு போயிட்டு இருக்கேன். நான் பார்க்க போற சாமியார் நீள சடாமுடியோட சித்தர்கள் மாதிரி கந்தல் துணியோட இருப்பாருன்னு கற்பனை பண்ணிக்கிட்டே டிராவல் பண்ணிக்கிட்டு இருந்தேன். துறையூருக்குள்ள என்டர் ஆக போற நேரத்துல ஒரு பரபரப்பான சம்பவம் நடந்தது. ரொம்ப காஸ்ட்லியான கார்ல ஒரு சாமியார் வந்தாரு. அந்த ஏரியா மக்கள் அவரை பார்த்த உடனே பரபரப்பானாங்க. நானும் அவரை பத்தி விசாரிச்சேன். அவர்தான் ஆறுமுக அரங்கமகா தேசிக சாமிகள்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்பவே ஷாக்கிங்கா இருந்தது. ஆறுமுக அரங்கமகா சாமிகள் அங்க இருந்த மக்களுக்கு சாப்பிட்றதுக்கு சில ஐட்டம்ஸை கொடுத்தாரு. நான் கற்பனை பண்ணதுக்கு ஆப்போசிட்டா இருந்தாரு. அவரை சுத்தி எப்பவும் ஒரு மக்கள் கூட்டம் இருக்கு. வாழ்க்கையில கல்யாணமே பண்ணிக்காம உலக மக்கள் நன்மைக்காக எப்பவுமே இவர் தவத்துல இருக்காரு. எல்லாருக்கும் அள்ளி அள்ளி சாப்பாடு போடுற இவரு தவத்துல இருக்கிறதால சரியா கூட சாப்பிடுறதில்ல. முருகர் உத்தரவு கொடுத்தா மட்டும் உயிர் வாழ ஒரு வாய் சாப்பிடுறாரு. சந்நியாச வாழ்க்கை வாழ்ற இவர் இருக்கிற இடத்தோட பேரு ஓங்காரக்குடில்னு சொல்லி இருந்தாங்க. அது குடிசை மாதிரி இருக்கும்னு நினைச்சேன். அப்படி நினைச்சது எனக்கு ஏமாற்றம் தான். ஓங்காரக்குடில் பெரிய பெரிய பில்டிங்கோட இருந்தது. அங்க இருக்கிற சாமி சிலைகளை பார்க்கும் போதும் அங்க வர மக்கள் கூட்டத்தை பார்க்கும் போதும் அது பெரிய வழிபாட்டு ஸ்தலமா இயங்கிக்கிட்டு இருக்குன்னு எனக்கு புரிஞ்சுது. ஓம் சரவண ஜோதியே நமோ நமः. ஓம் சரவண ஜோதியே நமோ நமः. ஓம் சரவண ஜோதியே நமோ நமः. முருகர் இவருக்குள்ள அரூபமா வந்து வாசி யோகத்தை கத்து கொடுத்ததால இவரால தவத்துல ஒரு உயர்ந்த நிலைக்கு போக முடிஞ்சதா ஆறுமுக அரங்கமகா தேசிகர் சொல்றாரு. இவர் சின்ன வயசுல இருந்தே முருக பக்தர். 40வது வயசுல இவருக்கு ஓலைச்சுவடி மூலமா உத்தரவு கிடைச்சதால தவ வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சிருக்காரு. இப்ப முருகரோட ஆட்சி வரப்போறதா ஒரு அதிரடி அறிவிப்பு கொடுத்திருக்காரு. ரொம்ப சிறப்பான ஆட்சியா முருகர் ஆட்சி இருக்கும்னு ஆறுமுக அரங்கமகா தேசிக சாமிகள் சொல்றாரு. முருகப்பெருமானோட ஆட்சி வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆமா, அது என்ன மாதிரியான ஆட்சியா இருக்கும்? அவருக்கு அவ ஆட்சி பண்ணா ஒன்றே உண்டு, சைவத்தை நடப்பிச்ச ஆட்சியில இல்ல ஆட்சி முருகப்பெருமானோட ஆட்சி நடக்க போகுது. 2016 வர்றாங்க முருகப்பெருமான் ஆட்சி வர. என்ன காரணம்னா எங்க பார்த்தாலும் அராத்து கலப்படம் கல்லூர் அராத்து நடக்குது. மடியில் சித்தால் முடியாது. அவன் வர்ற உலக மக்கள் நன்மைக்காக வர்றான். அவன் மோகனுக்கு சார்பாக வராங்க. மோகனுக்கு சார்பாக தான் முருகப்பெருமான் வந்து ஆட்சி போகிறான். அவன் ஆட்சியில் உலகமெல்லாம் செழிப்பாக இருக்கும். எல்லாரும் நிம்மதியாக இருக்கலாம். பருவமழை ஒழுங்காக பெய்யும், மிகுதி மழை பெய்யாது, அளவாக பெய்யும். மிகுதி மழை, மிகுதி வறட்சி, நிலநடுக்கம், இயற்கை சீற்றில்லாத வாழ்க்கை வரப்போகுது உலகத்தில். 2016 2016 ஏப்ரல் வரலாம் நினைக்கிறேன். நான் சொல்லியிருக்க அப்படி. நீங்க தலைமை தங்குற இடம் ஓங்காரக்குடி. உலக மாட்டை தலைமை தங்குற இடம் ஓங்காரக்குடி தான். இவரை ஐயான்னும் சாமின்னும் குருநாதர்னும்
இங்க உள்ளவங்க மரியாதையா அழைக்கிறாங்க. தீவிரமான முருக பக்தரான இவரை முருகரோட அவதாரமா தான் இங்க உள்ள மக்கள் நினைக்கிறாங்க. ஒரு குடிசையா இருந்த இந்த ஓங்கார குடில் இன்னைக்கு எல்லாரும் பிரமிக்கிற அளவுக்கு வளர்ந்திருக்கு. தன்னை தேடி வரவங்களோட பிரச்சனைகளை தன்னோட தவத்தால ஆன்ம பலத்தால ஆறுமுக அரங்கமகா தேசிக சாமிகள் சரி பண்ணியிருக்காரு. இவரை தெரிஞ்சவங்க எல்லாரும் இவரை முருகரோட அவதாரமா தான் சொல்றாங்க. ஐயாவை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு வாழும் சித்தர் அவரு. கலியுகத்தில் வாழும் ஒரே ஒரு சித்தர் முருகப்பெருமானின் அவதாரம், இது சத்தியம். இங்கே வந்து வர தான் இப்போ எனக்கு வந்து ஐயா தான் முருகன்ற ஒரு நிலைமையில எனக்கு தோன்றது. எப்போவுமே ஐயா தான் முருகனாவே எனக்கு தெரிகிறாரு. திருவிளக்கு பூஜை வந்து ஐயா பண்ண சொல்லியிருக்காரு. ஐயாவோட படத்தையே வச்சு பண்றீங்கன்னா ஐயாவை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஐயா வந்து முருகப்பெருமானாக பார்க்குறோம். அவர் வந்து எங்களுக்கு முருகப்பெருமானாக தான் எங்களுக்கு தெரியுது. இப்போ இந்த கிராமத்தில் எல்லாருமே வந்து ஐயா புகைப்படத்தை வச்சு வழிபாடு பண்ணிட்டு இருக்கீங்க. ஐயாவை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எதுக்காக ஐயாவை வழிபாடு பண்ணுறீங்க? ஐயா வந்து முருகப்பெருமானோட ஒப்பிட்டு பார்க்குறோம். மக்கள் இவ்வளவு தீவிரமா நம்புறது எனக்கு வியப்பான அனுபவமா இருக்கு. இவர் சதீஷ் சின்ன வயசுல இருந்து ஓங்கார குடிலேயே இருக்காரு. என்ஜினியரிங் பட்டதாரியான இவரு இன்னைக்கு ஆறுமுக அரங்கமகா சாமிகளை குருவா ஏத்துக்கிட்டு இங்கேயே இருக்காரு. முருகர் அரூபமா தன்னோட குருவுக்கு வழிகாட்டுறதா சொல்றாரு. 40 வருட காலங்களில் வந்து அந்த ஆரம்பித்த 76 ஆரம்பித்த தவம் 26/4/1979 இந்த நாளில் வந்து முருகப்பெருமான் நேரடியாக காட்சி கொடுத்து அவங்க உடம்புக்குள்ளார போய் தங்கி இருந்து வாசின்னு சொல்லக்கூடிய அந்த இடகலை பின்களை அந்த வாசி பயிற்சியை முருகப்பெருமான் உள்ளிருந்து குருநாதரோட உள்ளிருந்து அகத்திலிருந்து சொல்லி கொடுத்து அவங்க தவத்தை தொடர்ந்து நடத்திக்கிட்டு வந்தாங்க. இதை எங்கள் குருநாதர் சொல்லியும் நாங்கள் கேட்டிருக்கோம். பிற சீடர்கள், மூத்த சீடர்கள், அன்பர்கள் சொல்லியும் நாங்கள் கேட்டிருக்கோம், உணர்ந்திருக்கோம். எங்கள் குருநாதர் இப்போ தவம் ஆரம்பித்து 40 ஆண்டு காலமும் உப்பில்லாத உணவு தான் சாப்பிட்ருக்காங்க. அந்த உப்பில்லாத உணவை கூட அனுமதித்தால் தான் உண்டு. முருகப்பெருமான் அனுமதித்தால் மட்டுமே சாப்பிட முடியும். அதுவும் இப்போ நடுவில் ஒரு 3 மாதம் சாப்பிடவே கூடாதுன்ட்டாங்க. 3 மாதம் உணவே இல்லாமலும் இருந்திருக்கிறாரு. அதை நாங்கள் கண்கூட இருந்து பார்த்துருக்கோம். அது நான் இருந்த காலகட்டத்தில் தான் 110 நாள் சுத்தமாக உணவே கிடையாது. நெட்ல அடிக்கடி இவரோட வீடியோஸ் ரிலீஸ் ஆகுது. சித்தர்கள் சொல்ற விஷயம் பரிபாஷை மாதிரி நேரடியா புரிஞ்சுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆறுமுக அரங்கமகா தேசிக சாமிகளும் சூட்சமமா தனக்குள்ள உணர்ற கருத்துக்களை நெட்ல தீவிரமா வெளிப்படுத்துறாரு. அதுல சித்தர்கள் மாதிரி சாகாத அரூப வாழ்வை எல்லாரும் வாழ முடியும், அதற்கான நெறிமுறைகளோட வாழ்ந்தா சாகா வரம் எல்லாருக்கும் சாத்தியம்னு இவர் குறிப்பிடுறாரு. உலகமனை காப்பாற்ற வருகிறான், அடுத்த ஆண்டு வருவான், 2016 வந்துடுவான். ஏன்னா சும்மா சொல்லிகிட்டே இருக்க சொல்லிடுறேன். வர்றையா நாங்கள் சொல்ல போய் சொல்ல மாட்டோம். அப்போ உடனே பதிவாயிடும். முருகா என்று சொன்னால் அந்த ஆற்றல் அகத்தீசன், திருமதேவன், ராமலிங்க சாமிகள், அருணிநாதன், பட்டத்தார் அத்தனை பேர் பார்ப்பார்கள். அவருடைய பார்வை ஆற்றல் நமக்கு தூயமான அறிவுறும். அகத்தியர் மேல தீவிரமான ஈடுபாடு கொண்ட சித்தர்கள் வாழ்க்கைய பத்தி எல்லாருக்கும் எடுத்து சொல்றாரு. அமாவாசை பௌர்ணமி நாட்கள்ல தீவிரமான முருக வழிபாடு பண்றாரு. முருகர் தான் சித்தர்களோட தலைவர் அப்படிங்கிறது இவரோட நம்பிக்கை. இவர் தொட்டு ஆசீர்வாதம் பண்ணுவது தங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வா அமையும்னு இவரை தேடி வரவங்க நம்புறாங்க. அகத்தீசா நன்றி சமுருகா, அகத்தீசா நன்றி சமுருகா, அகத்தீசா நன்றி சமுருகா. பூர்வ ஜென்ம தொடர்பால தான் தனக்கு இந்த பிறவியில முருகரை நினைச்சு வாழ்ற தவ வாழ்க்கை கிடைச்சிருக்கிறதா இவருக்குள்ள ஒரு தீவிரமான நம்பிக்கை இருக்கு. கருவூராருக்கு சிஷ்யரா வாழ்ந்ததால தான் தனக்கு இந்த வாழ்க்கை கிடைச்சிருக்கிறதா சொல்றாரு. உங்களுக்கு எப்படி ஆன்மீகத்துல நாட்டம் வந்து? முன் ஜென்மத்துல ஒரு ஞானியை தொட்டு செஞ்சேன், கரூர் மணியை தொட்டு செஞ்சேன். அவர் செஞ்சாரு, உனக்கு என்னன்னு கேட்டார். எனக்கு ஒன்று வேணாம் ஐயா, அடியே நீ பெற்ற லாபத்தை அடியே, நீங்க பெற்ற கரூர் முனிவர், நீங்க பெற்ற பேர் பற்றி அடியே பெறணும், அதுக்கு அருசியம் கேட்டோம். உனக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு. இது வாழையடி வாழைதான். ஒரு ஞானியை தொண்டு செஞ்சா அவன் மகிழ்ச்சி அடைஞ்சிட்டான், அந்த மகிழ்ச்சியை ஞானமாக வரும். கட்டி ஒரு பக்கம், குழந்தை ஒரு பக்கம் இருக்குது, ஆப்ரேஷன் செய்யணுங்கிறாங்க. நீங்கள் தான் காப்பாற்றி விடணும்னு கேட்குறப்ப ஒன்றும் கவலைப்படாது. கடைசியில் பார்த்தா குழந்தை பிறக்கிறப்ப அந்த கட்டியே இல்லைங்க. மெடிக்கல் மிரர்கள் சொல்கிறது இதுதாங்க.
மூன்றாவது கண் இடைவேளைக்கு பின் தொடரும். மூன்றாவது கண் தொடர்கிறது. நான் இன்னைக்கு திருச்சிக்கு பக்கத்துல இருக்கிற துறையூர்ல இருக்கேன். ஆறுமுக அரங்கமகா தேசிகர் அப்படிங்கிற சாமியார் இந்த வருஷம் முருகர் ஆட்சி தான் வரப்போகுதுன்னு ஆருடம் சொல்லியிருக்காரு. இவரை முருகரோட அவதாரம்னு இவரோட டிவோட்டீஸ் வழிபாடு பண்றாங்க. அதை பத்தின நிகழ்வுகளை நான் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆரம்பத்துல இந்த ஓங்கார குடில் ரொம்ப சிம்பிளா இருந்திருக்கு. அரங்கன் என்ற பெயருடையவர் ஆறுமுகனாய் பிறப்பார் அப்படின்னு நாடி ஜோதிடத்திலையும் ரிசல்ட் கிடைச்சிருக்கு. பொது வாழ்க்கை வாழற எல்லாருக்கும் இப்படி ஒரு வாக்கு நாடி ஜோதிடத்துல வெளிப்படாது. பூர்வ ஜென்ம அமைப்பு இருக்கிறதால தான் ஆறுமுக அரங்கமகா தேசிக சாமிகளை முருகரோட அவதாரம்னு நாடி ஜோதிடத்துல குறிப்புகள் வந்திருக்குன்னு சொல்றாரு சதீஷ். இதுக்கு சான்று என்ன, அது எப்படி வந்து இவர் மறு அவதாரம் அப்படின்றத நம்ம சொல்ல முடியும்? முருகப்பெருமான் தான் ஆறுமுக அரங்கராய் அவதரித்துள்ளார் அப்படிங்கிறதுக்கு நிறைய ஓலைச்சுவடிகள் வாயிலாக ஞானிகளே சொல்கிறாங்க. காரைக்கால் அம்மையாரோட சுவடி, காரைக்கால் அம்மையார் 63 நாயன்மார்கள் ஒருத்தங்க. அவங்களோட சுவடியில் வந்து ஆறுமுக அரங்கராய் அவதரித்த ஆறுமுகனே அப்படிங்கிறாங்க. அன்னதானம் போட போறோம்னு என்ன துறையூருக்கு பக்கத்துல இருக்கிற பெருமாள் மலைக்கு அழைச்சிட்டு போனாங்க. ஒருவேளை மலையில இருக்கிற சாமியார்களுக்கு சாப்பாடு போட போறாங்களோன்னு நினைச்சேன். ஒரு பெரிய பாத்திரத்துல சாப்பாடு எடுத்துட்டு வந்திருந்தாங்க. வந்தவரு ரோட்ல சாப்பாடு வைக்க ஆரம்பிச்சாரு. எதுக்காக வைக்கிறாருன்னு நான் குழப்பத்துல இருக்கும்போது சாப்பாடு வாசனையை முகர்ந்த ஏகப்பட்ட குரங்குகள் அந்த இடத்துக்கு ஓடி வந்தது. அவ்வளவு குரங்குகளை ஒரே இடத்துல பார்க்கும்போது எனக்கு குப்புன்னு ஒரு பயம் வந்தது. எல்லா குரங்குகளும் வாய் வீங்குற அளவுக்கு அள்ளி அள்ளி சாப்பிடுறது எனக்கு வியப்பான அனுபவமா இருந்தது. குரங்குகளுக்கே இப்படி அன்னதானம் வைக்கிறது எனக்கு ஆச்சரியமா இருந்தது. இவரு திருநாவுக்கரசு டீச்சரா இருக்காரு. இவருடைய மனைவி கர்ப்பமா இருந்த காலத்துல வயித்துல கட்டி வந்து உயிருக்கு ஆபத்தான நிலையில இருந்திருக்காங்க. அந்த டைம்ல ஆறுமுக அரங்கமகா தேசிக சாமிகள் கிட்ட வந்து வேண்டி இருக்காரு. தாயும் சேயும் இன்னைக்கு நல்ல முறையில இருக்கிறதா திருநாவுக்கரசு சொல்றாரு. ஓங்காரக்குடியில் குருநாதர்கிட்ட வந்து பாதத்தில் விழுந்து வணங்கி, ஐயா நீங்கள் பார்த்து காப்பாற்றி விடுங்க ஐயா, இந்த மாதிரி சுச்சுவேஷன் உடம்புல இருக்குது, கட்டி ஒரு பக்கம் குழந்தை ஒரு பக்கம் இருக்குது, ஆப்ரேஷன் செய்யணுங்கிறாங்க, நீங்கள் தான் காப்பாற்றி விடணும்னு கேட்குறப்ப ஒன்றும் கவலைப்படாது. கடைசியில் பார்த்தா குழந்தை பிறக்கிறப்ப அந்த கட்டியே இல்லைங்க. மெடிக்கல் மிரர்கள் சொல்றது இதுதாங்க. வள்ளலார் வழிமுறையை பின்பற்றி எல்லாரையும் வாழ சொல்றாரு ஆறுமுக அரங்கமகா தேசிக சாமிகள். வள்ளலார் தான் உயிரோட வாழ்ந்த நாட்கள்ல நவகண்ட யோகம் மாதிரியான யோக பயிற்சிகளை அடர்ந்த காடுகள்ல செஞ்சு பார்த்திருக்காரு. ஆறுமுக அரங்கமகா தேசிகரும் ஹடயோகத்தை செய்யற ரூம்ல ரொம்ப ஹீட் வெளிப்படுறதால அதை சரி செய்யறதுக்கு 2 டன் ஏசி வச்சிருக்காங்க. பவர்ஃபுல்லான சித்தருக்கு சாவே கிடையாது. அப்படிப்பட்டவங்க அரூபமா உயிர் வாழ்ந்துகிட்டு தான் இருப்பாங்க அப்படிங்கிறது தான் இவரோட கருத்து. உங்களை பத்தி சொல்லுங்கய்யா, சித்தர்கள் பத்தி சொல்லுங்க. சித்தர்கள் என்பது மும்மூல கூட்டத்தை வென்றவர்கள். மலை ஜல சீக்கிரம் சொல்லுவாங்க. மும்மூல கூட்டம் இல்லை, பசி இல்லாத வாழ்க்கை, காமம் இல்லாத வாழ்க்கை, நரதரை இருக்காது, மரணம்ல பெருபடுறதும் சித்தர்கள். சித்து பிறகுனா சித்தர் இல்லை, பிறப்பான் சாவான், அவன் சித்தர் இல்லை. பிறந்தா இது சாகாம இருக்கிற அவன் தான் சித்தர், அவன் தான் ஞானி. எங்களுக்கு வயசு கிடையாது. யாராவது உலகத்தை சொல்ல முடியுமா? எனக்கு வயசு சொல்ல முடியுமா? மரணம் இல்லா பெருவாழ்வு வாழ முடியும் அப்படின்னு தவ வாழ்க்கை வாழ்ற ஒரு 80 வயது பெரியவர் சொல்றத நேர்ல கேட்கும் போது எனக்கு பிரமிப்பா இருக்கு. இவரு ராதாகிருஷ்ணன். ஆறுமுக அரங்கமகா தேசிக சாமிகள் சொன்னபடி பணம் சம்பாதிக்கிற வாழ்க்கையை விட்டுட்டு சேவை வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்காரு. ஓங்கார குடிலோட தவ வாழ்க்கை முறைகளும் வழிபாட்டு முறைகளும் இந்த பகுதியில நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கிறதா சொல்றாரு ராதாகிருஷ்ணன். இப்போ இந்த துறையை சுற்றி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷ காலத்தில் பார்த்தீங்கன்னா பசியில் செத்து போனாங்க, பசினால் எனக்கு துன்பப்பட்டு இறந்தாங்க. இந்த துறையை சுற்றி கிராமத்தில் எந்த இதுவுமே கிடையாது. ஒரு பெரிய அளவில் அராஜகம், வன்முறை, அந்த இதுவும் கிடையாது. துறையில் வந்து பார்த்தீங்கன்னா 20 வருஷம் முன்னாடி தண்ணி பஞ்சம், குடிக்கவே தண்ணி கிடைக்காத ஊர் இது. இது வந்து பனிஷ்மெண்ட் ஏரியான்னு, ஏன்னா தண்ணி கிடையாது. இவர் முத்துகிருஷ்ணன் விவசாயி.
இந்த பகுதியை சேர்ந்தவர். ஒரு காலத்துல விவசாயம் பண்றதுக்கு கிணத்துல தண்ணி இல்லாம ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காரு. ஆறுமுக அரங்கமகா தேசிகர் சுவாமிகளை வேண்டிக்கிட்ட பிறகு இவரோட கிணத்துல மட்டும் தண்ணி கிடைச்சிருக்கு. இப்போ இவரோட விவசாயம் ரொம்ப நல்லா இருக்கிறதா இவர் சொல்றாரு. என்ன பிரச்சனைக்காக ஐயாவை போய் பார்த்தீங்க? ஐயா வந்து மழை இல்லை, கிணத்துல தண்ணி இல்லை, அதனால் ஐயா போய் பார்த்தேன். ஐயா சொன்னார், உலகத்துக்கு முதுபெரும் தலைவர் ஞான பண்டிதர் சுப்பிரமணியரை பூஜை செய்க, உங்களுக்கு எல்லா நன்மையும் கிடைக்குன்னு ஐயா சொன்னார். நாங்கள் வந்து திருவிளக்கு பூஜை செய்கிறோம் மாதம் மாதம். எங்களுக்கு வந்து இப்போ நல்ல மழை பெஞ்சிருக்குது. எங்கள் ஊரில் வந்து 198 கிணறு வந்து தண்ணி வற்றி போச்சு. ஐயாவினுடைய திருக்கரத்தால் வந்து பூஜை செய்யறதுடைய பலத்தினால எங்களுக்கு தண்ணி இருக்குது. அந்த தண்ணியை ஐயா கிட்ட சொன்ன இருக்குன்னு ஐயா சொன்னார். அந்த தண்ணியை வந்து மற்றவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஐயா சொன்னார். அது மாதிரி தினமும் வந்து 100 ஆடு மாட்டுக்கு தண்ணி கொடுக்குறோம். இமயமலையில தவம் இருந்த மகா அவதார் பாபாஜி இன்னைக்கும் சூட்சம தேகத்தோட வாழ்ந்துகிட்டு இருக்கிறதா ஒரு நம்பிக்கை அவரை வழிபடுறவங்க கிட்ட இருக்கு. ஆறுமுக அரங்கமகா தேசிக சாமிகளோட டிவோட்டிஸும் அப்படி ஒரு நம்பிக்கையோட இருக்காங்க. இவருக்கும் மரணமில்லாத பெருவாழ்வு இருப்பதா அவங்க தீவிரமா நம்புறாங்க. முருகர் கொடுத்த தவ வாழ்க்கை தான் அதுக்கு காரணம்னு ஒரு நம்பிக்கை இங்க இருக்கு. அத பத்தி நான் ஆறுமுக அரங்கமகா தேசிக சாமிகள் கிட்ட கேட்டேன். சில வியப்பான தகவல்களை எனக்கு சொன்னாரு. இப்போ இந்த மரணமில்லா வாழ்வு இருக்கு, இந்த தேகம், இந்த உடல் வந்து, இந்த உடல்ல நீங்க எத்தனை ஆண்டு காலம் இருப்பீங்க? இந்த உடம்போட 100 கோடி வருஷம் இருக்கலாம். 100 கோடி ஆண்டுக்கு தவம் சாவாம இருக்கலாம். நாங்கள் விரும்பினால் வழிய வரலாம், இல்லாட்டி அடைக்கலாம். உருவமாகவும் மறைவோம், வெளிப்படுவோம், எங்கேனாலும் போவோம் வருவோம். இது ஆற்றல். நீங்கள் இருக்க முடியுமா? எங்களுக்கு விஷயம் தேவையில்லை. லண்டன் இருப்போம், அமெரிக்கா இருப்போம், பிரிட்டன் இருப்போம், பிரெஞ்சு இருப்போம், 50 வயசில் இருப்போம். 40 ஆண்டு செய்த தவத்தோட திறமை என்ன கேட்டால், எங்களை கண்டு ஆலயமாக நடுக்குவான். அவங்களை கண்டு பயப்பட மாட்டோம். எவன் எங்களை கண்டு பயப்படுவான். யாரா நீ கேட்குற வல்லமை எங்களுக்கு கூப்பிட்டு, அந்த வல்லமை 40 ஆண்டு செய்த தவத்தா உங்களுக்கு முடியாது. மூன்றாவது கண் இடைவேளைக்கு பின் தொடரும். மூன்றாவது கண் தொடர்கிறது. ஆறுமுக அரங்கமகா தேசிகர் அப்படிங்கிற 80 வயது சாமியார் முருகராட்சி வரப்போறதா அறிவிப்பு கொடுத்திருக்காரு. இவரை முருகரோட அவதாரம்னு இவரை சார்ந்தவங்க ஆராதிக்கிறாங்க. திருச்சிக்கு பக்கத்துல இருக்கிற துறையூர்ல தான் இந்த விசித்திரமான சாமியார் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. சித்த ரகசியங்களை வெளிப்படுத்த தயங்குவாங்க. சில சூட்சம விஷயங்களை பொது இடத்துல டிஸ்கஸ் பண்ண கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆறுமுக அரங்கமகா சாமிகளோட மரணம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி இங்க பல்வேறு கருத்துக்களை பூடகமா எல்லாரும் பேசிக்கிறாங்க. அத பத்தி நான் சதீஷ் கிட்ட கேட்டேன். 80 வயதாகும் எவரு திடீர்னு சின்ன வயசு பாலகனா கூட வாழ்க்கைய திரும்ப வாழ ஆரம்பிக்கலாம்னு சொன்னாரு. இப்போ மரணமில்லா வாழ்வு அப்படின்னா இப்போ இந்த தேகத்தை விட்டு அவங்க எப்படி வந்து வெளியேறுவாங்க? அதை பற்றிய ஒரு முழுமையான ஒரு விஷயம் எனக்கு தெரியாது. இருந்தாலும் வடலூர் வள்ளலார் வந்து திருத்தாளிடுதல் அப்படின்னு சொல்லி உள்ள கதவு உள்ள சாத்திட்டு போயிட்டு அப்படியே மறைஞ்சிட்டார், பஞ்சபோதத்தில் கரைஞ்சிட்டார் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ ஐயா வந்து 80 வயதுலேருந்து மீண்டும் வந்து பாலகனா, சிறு வயது பாலகனா மாறப்படுறாரு. மாறலாம், மாறாமலும் இதையே இதை தொடரவும் செய்யலாம். அது எதுவாக இருந்தாலும் குருநாதருடைய விருப்பமே ஒழிய அதை நாங்கள் எதுவும் சொல்ல முடியாது. ஆறுமுக அரங்கமகா தேசிக சாமிகளும் தனக்கு எப்படிப்பட்ட மரணம் நடக்க போகுது அப்படிங்கறத வெளிப்படையா சொல்ல மறுக்கிறாரு. எல்லா மனிதர் மாதிரியும் தான் தன்னோட மரணமும் இருக்கும்னு இவர் ஏத்துக்க தயாரா இல்ல. தொண்டு செய்ய வந்திருக்கிற தனக்கு மரணம் இல்லை அப்படின்னு இவர் சொல்றதுதான் எனக்கு ஆச்சரியமா இருந்தது. அந்த மாதிரி ஜீவசமாதி ஆகிறதுக்கான நாட்கள் இருக்கா? ஏதாவது இந்த நாட்கள் தேர்வு செய்யணும், இந்த ஆண்டு நான் ஜீவசமாதி ஆக போறேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது தகவல் சொல்றீங்களா? எனக்கா? நாங்கள் என்னத்துக்கு, நாங்கள் உலக நம்பிக்கை வந்திருக்கேன். நாங்கள் அப்படி போக மாட்டோம். நாங்கள் திருப்படி தொண்டர் உருவாக்கிட்டு போவோம். தொண்டர்களை உருவாக்கிட்டு நான் போவேன். அந்த நோக்கம் உலக நன்மைக்கு வந்திருக்கோம். எங்களுக்கு தேவை. நாங்கள் தேவை 80 வயசு ஆச்சு, 150 வருஷம் இருப்போம், 100 வருஷம் இருப்போம். எவ்வளோ அடிக்கிறதுக்கிட்டே இருப்போம். விரும்பினா இருப்போம், இல்லாட்டி போடான்னு போயிடுவோம். யாரை சொல்ல முடியுமா? அதை நாங்கள் விரும்பினா இருப்போம், போடா போடணும் அப்படி சொல்ல முடியுமா? அந்த வலைமைகளுக்கு இருக்கு இல்லையா? 40 ஆண்டு செஞ்சுட்டாமோ.
40 ஆண்டு செய்த தவத்தோட திறமை என்ன கேட்டால் எங்களை கண்டு ஆலயமாக நடுக்குவான். அவனை கண்டு பயப்பட மாட்டோம். எவன் எங்களை கண்டு பயப்படுவான். டா யாரா நீ கேட்குற வல்லமை எங்களுக்கு கூப்பிட்டு அந்த வல்லமை 40 ஆண்டு செய்த தவத்தா உங்களுக்கு முடியாது. இங்க பேசப்படுற இந்த விஷயங்களை விட எனக்கு வேற சில அனுபவங்கள் இந்த இடத்துல கிடைச்சது. அதெல்லாம் தான் நான் பார்த்த ஹைலைட்டான விஷயங்கள்னு எனக்கு தோணுது. ஆண்ட்ரூஸ் பாபா மாதிரியான ரோட்ல அழுக்கோடையும் குப்பைகளோடும் வாழ்ற சாமியார்களையும், அவரை தேடி வந்து ஆசீர்வாதம் வாங்க காத்திருக்கும் மக்களையும் நம்ம 3வது கண் நிகழ்ச்சியில பார்த்திருக்கோம். அதே சமயம் இப்படி ஏசி ரூம்ல ஹைடெக்கா வாழ்ற சாமியார்களும் மக்களால ஆராதிக்கப்படுறாங்க. நம்ம சுத்தி இருக்கிற அமானுஷத்தை தேடும் நம்மோட முயற்சியில நமக்கு கிடைக்கிற அனுபவங்களை உங்களோட பார்வைக்கு வைக்கிறது மட்டும்தான் நம்மோட நோக்கம். ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகளை பொறுத்த வரைக்கும் எல்லா பிரச்சனைகளுக்கும் அன்னதானம் போடுறது மட்டும்தான் ஒரே தீர்வுன்னு சொல்றாரு. தொடர்ந்து அன்னதானம் செஞ்சாலே நம்மோட எல்லா கர்ம வினைகளும் நீங்கிடும்னு இவர் சொல்றாரு. இவரோட இந்த சொல்லுக்கு கட்டுப்பட்டு இன்னைக்கு நிறைய இடங்கள்ல இவரோட டிவோட்டீஸ் பெரிய அளவுல அன்னதானம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நான் இங்கிருந்து புறப்படும் நேரம் வந்தது. நெட்ல நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களாகட்டும், இங்க வந்த பிறகு நான் மீட் பண்ணவங்களாகட்டும், இவரை பத்தி சில விசித்திரமான கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. ஆறுமுக அரங்கமகா தேசிக சாமிகள் முருகரோட அவதாரம். 80 வயதிலிருந்து மாறி சிறு வயது பாலகனா திரும்பவும் வாழ்வார். ஒளி வடிவ சூட்சம தேகத்தோட சூட்சமமா வாழ போறார். இப்படி மத்தவங்க நம்ப முடியாத கருத்துக்களை பேசுறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் மத்தவங்களால ஏத்துக்க முடியாததா கூட இருக்கும், கேலிக்குரியதா கூட இருக்கும். ஆனா நான் இங்க பார்த்து பிரமிச்ச விஷயம் அன்னதானம். இதுவரைக்கும் கோடிக்கணக்கான மனிதர்களோட பசியை தீர்த்திருக்காங்க. இவர் எந்த ஊருக்கு போனாலும் அங்க முதல்ல ஆரம்பிக்கிறது அன்னதான கூடமா தான் இருக்கும். இப்படி ஒரு அன்னதான கூடம் இயங்குறத நிச்சயமா பவர்ஃபுல்லான இறைசக்தி வழி நடத்துதுன்னு தான் சொல்லணும். இப்படி ஒரு மிரள வைக்கும் செயல்பாட்டிற்கு ஆறுமுக அரங்கமகா தேசிக சாமிகள் தான் காரணம்னு நினைக்கும் போது எனக்கு பிரமிப்பாகவும் இருக்கு. அவர் மேல உள்ள மரியாதை இன்னும் அதிகமாகுது. சித்தர் வழிபாட்டுல இருக்கிறவங்க சமூக சீர்திருத்தம் சார்ந்த இப்படி ஒரு எண்ணத்தோட இருப்பது எனக்கு புதுவிதமான அனுபவமா இருந்தது. அடுத்த ஒரு வித்தியாசமான நிகழ்வோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். இந்த நிகழ்ச்சி மீண்டும் வருகின்ற திங்கள் அன்று பகல் 12:30க்கு மறு ஒளிபரப்பாகும். சாய் பாபா சொல்லு. ட்ரீட்மெண்ட் கொடுத்தவரை நோயால் பாதிப்புக்கு ஆளான பயங்கரம். ஒரு சாமியாருக்கு நடந்த ஷாக்கிங் வீடியோ. இன்னைக்கும் பல கனவுகள் பாபா எனக்கு காட்டி கொடுக்காரு. சாய் பாபா கொடுத்தது வரமா சாபமா? நீங்களும் இந்த திகில் பயணத்தில் கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பு. 3வது கண் டிவி ஷோ என்ற Facebook பக்கத்தில் எங்களோடு இணைந்திடுங்கள். உங்களது அமானுஷ்ய அனுபவங்களை பதிவு செய்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறும் வாய்ப்பை பெறுங்கள். தாத்தா பேத்தி கேக்குறல சொல்லுங்க. தாத்தா நீ இப்பதானே பாக்குறேன். அது எனக்கு என்ன கேக்குறது தெரியல. அப்ப நான் சொல்றதே உனக்கு புரியல. வருக நீரிதனிலமுந்து அருள் விளங்கும் எங்கள் சர்க்குரு குழுமியானந்த தெய்வமே. Yeah!